வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போர் சூழலில் கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பயங்கர வீழ்ச்சியில் காணப்படுது. தங்கத்தோட விலையில் ஒவ்வொரு நாளும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இது மேற்கொண்டு தொடர வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 315 காணப்பட்டது. கிராமுக்கு 20 ரூபாய் விலை சரிஞ்சு 295 காணப்படவில்லை. 8 கிராம் 2520 காணப்பட்டது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபாய் விலை சரிவோட 2360 ரூபாயாக காணப்படுது. இந்த வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு என்ன இருக்குன்னா ஒரே நாளில் 20,000 அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படல. மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தா 10-15,000, சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 40-50,000 வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் இதுவரை 30,000 வீழ்ச்சியில் காணப்படுது. வெள்ளியோட விலை 24 தங்கம் 1 கிராம் 16,871 காணப்பட்டது. 289 ரூபாய் விலை சரிவோட 16,582 இருக்குது. சவரன் 1,34,968 காணப்பட்டது. 2,312 ரூபாய் விலை சரிவோட 1,32,656 ரூபாவாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகும். இதே போல் சரின்னு ஆசைப்பட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 3 நாட்களில் மட்டும் இது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு சவரனுக்கு 5,000 ரூபாய் சரிஞ்சு காணப்படுது. இதே வேலை அடுத்து 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 15,465 காணப்பட்டது. 265 ரூபாய் விலை சரிவோட 15,208 ரூபாய் இருக்குது. சவரன் 1,23,720 காணப்பட்டது. 2,120 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட 1,21,600 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இது பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களை பொறுத்த வரைக்கும் 4,600 ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,21,000 காணப்படுது. ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,000, சரிவுன்னு பார்க்குறப்போ 4,000 5,000 வரைக்கும் சவரனுக்கு ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் பெரிய சரிவிலையே நீடிக்குது. இந்த பெரிய சரிவானது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குறப்ப ஈரான் அந்த வளைகுடா நாடுகளை ஒட்டுமொத்தமாக தாக்குறாங்க. இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை அதிகரிச்சிருக்கு. அதே போல் அங்கேருந்து வணிகமும் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள் வந்து இப்போ பெட்ரோலுக்கும் அதே போல் எல்பிஜி கேஸுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையிலையும் இந்த யுத்தம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் உலகத்தோட வர்த்தகம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஈரான் வழியாக வர வர்த்தகத்திற்கான கப்பல்களை அவங்க தடை பண்ணி அந்த வழியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வர்த்தகம் முடங்கி போயிருக்கப்போ பல்வேறு முதலீட்டாளர்களும் குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா, பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதே போல் தங்கத்தை எப்படி வாங்குறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகமே கப்பலில் பண்ண முடியலையே அப்படிங்கிற நிலைமை நீடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏர் ஸ்பேஸும் மூடி இருக்காங்க. இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு.